வித்தின் 20 மினிட்ஸில் காரசாரமான ப்ரான் தொக்கு. உங்களுக்கு கிளி பரோட்டா ரொம்ப பிடிக்குமா? இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் கிளி பரோட்டா தான். ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு நல்லாவே ஆயில் தேவைப்படும். ஸோ 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கூடவே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நான் ஒரு முழு பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 12 பூண்டு பல்லுக்கு மேலே இருந்துச்சு. ப்ரான் செய்யும் போது என்றைக்குமே பூண்டு கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிங்க. சிம்மில் வச்சு வதக்கலாம். பூண்டு கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 1 கப் தக்காளி, அதாவது 1 கப் வெங்காயம்னா 1 கப் தக்காளி. தொக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 மினிட்லேயே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், அதாவது பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிங்க. மூடி போட்டு வேக வைங்க. 5 நிமிஷத்துலேயே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம ப்ரான் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1/2 kg ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா ப்ரான்லேயே தண்ணி விடும். செமி கிரேவியாக வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ப்ரானை 10 நிமிஷம் வேக வச்சா போதும். கொதிச்சு வர வரைக்கும் அடுப்பு ஃபுல்லில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இது முழுக்க ஆப்ஷனல் ஸ்டெப் தான். உங்களுக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லித்தலை கண்டிப்பாக ஆட் பண்ணிங்க. 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எம்மியான தொக்கு ரெடி. இப்போ சப்பாத்தி மாவை தேய்ச்சிட்டு செஞ்சு வச்சிருக்கிற கிரேவியை நடுப்புற வச்சுக்கலாம். அப்படியே மடித்து நல்லா சீல் பண்ணிடலாம், இல்லைன்னா கிரேவியெல்லாம் வெளியில் வந்துடும். கல் சூடானதும் லைட்டாக ஆயில் விட்டுட்டு இந்த பக்கம் 3 நிமிஷம், அந்த பக்கம் 3 நிமிஷம். நம்மளோட ப்ரான் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. தேங்க்யூ.